உங்களுக்காக ரொம்ப அதிகமாக சொல்லிக்கிறேன். ஆண்டவர் என்னிடத்தில் திட்டமா சொன்னார், இந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு வர ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் பகுதியில் நெடுநாளா இருக்கிற மயக்கம் ஏசப்பா சுகமாக்குவேன்னு சொன்னார். ஒரே ஒரு மனுஷனுக்கு மாத்திரம்தான் உலகத்துடைய பகுதியில அப்படியே நடமாடிட்டே இருக்க ஒரே ஒரு மனுஷனுக்கு மாத்திரம்தான் மயக்க ஊசி போடாம ஒரே ஒரு மனுஷனுக்கு ஆபரேஷன் நடந்துச்சு. உலகத்திலேயே ஒரே ஒரு மனுஷனுக்கு ஆபரேஷன் நடந்துச்சுங்க, பெரிய ஆபரேஷன். அந்த பெரிய ஆபரேஷனுடைய பகுதியில மயக்க மருந்து கொடுக்கல. ஆனா ஒண்ணு மயக்க மருந்துடைய பகுதி கொடுக்காம அயர்ந்த நித்திரையை ஆண்டவர் கொடுத்து எலும்பிலிருந்து விழா எலும்பிலிருந்து ஒருத்தரை உருவாக்கினார். அது யார் தெரியுமா? அது யார் தெரியுமா? அந்த ஆபரேஷன் யாருக்கு தெரியுமா நடந்துச்சு? ஆதாமுக்கு நடந்துச்சு. அந்த ஆபரேஷனுடைய பகுதி உலகத்திலேயே வித்தியாசமான ஆபரேஷன். என்ன தெரியுமா? அதுல கத்தி இல்ல, அதுல ரத்தம் இல்ல, அதுல தசையுடைய கிழிப்பு அடையாளம் என்பது இல்ல, நூல் வச்சு தைக்கவும் இல்ல. இன்னொன்னு தெரியுமா? ஆதாம் தன்னுடைய வலது பக்கமா இருக்கிற வயிற்று பகுதிய தடவிதான் பார்த்தான். தடவி பார்க்கும் போது அந்த பகுதியில் என்ன தெரியுமா? ஒரு குறைவு என்பது. அவங்க ஆபரேஷன் பண்ணாங்க, அந்த ஆபரேஷனுடைய பகுதியில ஒரு குறைவு என்பது இல்லவே இல்லை. அவன் உலகத்தில் ஆபரேஷன் பண்ணாங்க. என்ன தெரியுமா? மயக்க மருந்து கொடுத்து பண்ணாங்க. இங்க ஒரு சிலருக்கு நடக்கும்போது மயக்க மருந்து போல தலை சுற்றுவது போல பகுதி இருக்கு. இயேசுசாமி சொல்றாரு, அது உங்களுக்கு இருக்கும். ஒரு தலையை சுற்றுவது போல உள்ள பகுதி அது அடிக்கடி அடிக்கடி உனக்கு இருக்குன்னு என்னாட்டோட சொல்லுகிறார். இன்றைக்கு பிசாசினால் வருகிற மயக்கத்தை என்னை சுகமாக்குறவராய் இந்த இடத்தில் வந்திருக்கிறார்.
முகத்தை பார்த்து சொல்லுங்க. நிறைய பேருக்கு முகத்தை பார்த்தாலே முகத்தை பார்த்து அண்ணன் முகத்தை பார்த்து சொல்லுங்க. உங்களுடைய எண்ணம் எல்லாம் சொல்லுங்க. முகத்தை சொல்லுங்க. உன்னுடைய எண்ணத்தை ஏக்கத்தை இயேசு நிறைவேற்றுவார். சத்தமா சொல்லுங்க. உன்னுடைய எண்ணத்தை ஏக்கத்தை இயேசு நிறைவேற்றுவார். இப்ப என்ன கவனிக்கணும்? அந்த பேர் சொல்லுங்க. ரஞ்சித் அண்ணனுக்காக என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ண போறோம். அடுத்து நம்ம ஜெனிகா அக்கா, ஜெனிகா அக்கா அவங்க வீட்டுக்காரர் அண்ணன் பேர் சொல்லுங்க. குழந்தை ஜெனிகா அக்கா வீட்டுக்கு குழந்தை அவங்களுக்கு சொல்லுங்க. விஜயநங்க மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். இந்த அண்ணன் யாரும் தெரியாது. எதிரணி நடக்க தெரியாது. யாருன்னா தெரியாது. ஒரு பாஸ்டர் அம்மா ஒரு ஹஸ்பண்டுக்காக ஜெபம் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அந்த பாட்டுடைய பகுதியில் நம்மளுக்கு ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் என்கிட்ட சொல்லுது, இவங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும். அந்த அனுஜனார் புதுக்கோட்டைன்னு சொன்னாரு. அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு நம்பர் என்கிட்ட இல்லை. நான் போய் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். ஆனால் இந்த காரைக்குடியில் ஜெபம் நடக்குது வந்துரு அப்படின்னு சொன்னேன். நாங்கள் யாருமே தெரியாது. இங்கே வந்துருக்காரு. இன்னைக்கு அப்பாவா அம்மாவுக்கு நம்ம சொல்ல முடியும். நம்ம பயங்கரமான கேன்சர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு தாரத்தை பற்றி எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டாரு. எல்லாம் என்ன பார்க்கணும்? எல்லா தெய்வத்தையும் கூப்பிட்டுட்டா கடைசியில் பேசுவாது ஒரு உதவி செய்வார் அப்படிங்கிறதுதான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு அந்த வாழ்நாளை நீடிச்சு இந்த அண்ணன் நான் சத்தியமான பார்த்தேன். வீட்டுக்கு வாங்கினா அப்படின்னு குடும்பமாக வந்திருக்கிறாரு. இந்த அக்கா நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். என்ன தெரியுமா? இந்த கார்த்திகை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூட பிறந்தது நான் ஜெபம் பண்ண ஆண்டவரே எனக்கு சுவர் வியாபாரமான இருக்கு. இந்த கொடைக்கானல்ல கேக்கு ரொம்ப ஃபேமஸ் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு கேக்கும் ஒரு சாயாவும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்டது இல்லைமா? 6 இட்லி ஆட்டுக்குழம்பு தான் கேட்டேன். ஆண்டவர் கொடுத்தாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த அக்காவுடைய இடத்துக்கு நான் போயிருந்தேன் சமைக்கி. அப்புறம் ஜெபம் பண்ணேன். எனக்கு ரொம்ப சுகர் ரோகமாக நான் ஃபீல் பண்ணேன். இப்போ எனக்கு ஒரு இனிப்பா ஒரு கேக் கிடைச்சா நல்லா இருக்குமே, ஒரு டீ கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னீங்க. கண்ணீரோட சொல்லிட்டு மாவுக்கடையா போயிட்டு இந்த அக்கா ஒரு பெரிய தவறா ஒரு கேக் உருவாக்கிட்டு கொண்டு வந்து மாசுக்கு பிடிச்சா சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களாவே எல்லாமே கேக்கெல்லாம் ஒயிட் போட்டு செய்வாங்க. நம்ம ஒயிட் போடாம அந்த கேக்கு கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா கொண்டு கொடுத்தாங்க. அது ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். நடிக்கிட்டு சொல்லுவாங்க நம்ம அன்னைக்கு ஒரு கேக்கு கிடைச்சா போதும் அவனுக்கு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது இந்த அக்கா மூலமா என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவர் இந்த அக்கா யாருக்கும் தெரியாது. அதை கேட்க கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா கொண்டு வந்து கொடுத்தாங்க. அன்னைக்கு
அந்த அக்காவுக்கு பேர் தெரியும். இன்னைக்கு இந்த அக்கா தான் குடும்பங்கள்லாம் தொடங்கி இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாம் ஆசிரியர் எங்க அண்ணனுடைய குழந்தை அவங்க ஜெயிட்டாங்க. நான் ரொம்ப நேசிக்கிறவங்க ஊழியத்துக்கு வர ஒவ்வொன்றையும் ஒரு ஜேசிபி வாங்கினதும் கஷ்டம், ஒரு டிராக்டர் வாங்கினது. இவர் கிணறு போடும்போது என்கிட்ட கேட்டார், அது என்னது போர் போடும்போது என்கிட்ட கேட்டாரு. அந்த இடத்தை சுத்தி தள்ளிங்க கடுமையான வறட்சி. அந்த வறட்சி சூழ்நிலை இருக்கும்போது என்ற ஓட்டு பார்த்து எங்க ஊரெல்லாம் தள்ளியே இல்லை. செலவு 3 லட்சத்துக்கு மேல செலவாகும் போது நான் போர் போட்டா தண்ணி கிடைக்குமா எல்லாம் குறிச்சு பார்த்து செய்வாங்க. நான் உங்களுடைய ஜபம் பண்ணி கேட்கிறேன் அப்படின்னாரு. கடையோட ஜபம் பண்ணாரு. கடையோட ஜபம் பண்ணுறது ஆண்டவர் சொன்னார், நல்ல நீர் விட்டு எடுத்து தருவேன். இந்த குழந்தை அவங்களுக்காக நம்ம ஜபம் பண்ணணும். ஒரு கூட்டம் சேர்ந்து அந்த அண்ணன் நடிச்சிட்டாங்க. நம்மளோட மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. எனக்காக வேண்டுதல் செஞ்சுக்கோங்க அப்படின்னா அவங்க சபைக்கு வருங்க. ஜோசப் அவங்களுக்காக எல்லாம் கையை உயர்த்தி நம்மளுக்காக ஜோம் பண்ணலாம். ஆனா அவனுடைய பேர் சொன்னா இந்திராணிக்காக ஜோம் பண்ணலாம். விஜயன் மன்னனுக்காக மன்னனுக்காக ஜோம் பண்ணணும். நம்ம அக்காவுக்காக ஜோம் பண்ணணும். அண்ணனுக்காக ஜோம் பண்ணணும். எல்லாம் கையை உயர்த்தி நினைக்கிறோம். அந்த தாயை நினைக்கிறப்பா, அந்த தாயை நினைக்கிறப்பா, அந்த தாயை நினைக்கிறப்பா. எல்லாம் சொல்ல நினைக்கிறாங்க. இந்திராணி அம்மாவை நினைக்கிறோம். இந்த இடத்துல வர முடியாம அந்த வீட்டுல இருந்தாலும் இயேசு நாமத்தினால அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவிருந்து தப்பி வைக்கிறார். சொல்லுங்க, தப்பி வைக்கிறது. விஜயகாங்களை ஆசீர்வதிங்க. ஒரு புதிய தொழிலை கொடுத்து கனப்படுத்துங்கப்பா. என் அன்பான சகோதரிக்காக ஆண்டவரே ஜெபம் பண்றேன். மகளை ஆசீர்வதிங்க. கார்த்திகை ஜோதியை நீங்க ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்கப்பா. இயேசு நாமத்தினால எனக்காக ஜெபம் பண்றேன். குழந்தைக்காக ஜெபம் பண்றேன். ஆண்டவரே ஜெயிட்டாக்காக ஜெபம் பண்றேன். கர்த்தர் யுத்தம் செய்வீராக, கர்த்தர் நியாயம் செய்வீராக, கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்வீராக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அவங்க டைரி பண்ணாங்க. நான் யாரு அப்படின்னு கேட்டோம்னா அம்மா கட் பண்ணிடுவாங்க. அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து எழுதும் பேப்பர் புக் எடுத்து பார்த்தேன். அந்த பொண்ணு இருந்துச்சு. அந்த நம்பரை சேவ் பண்ணேன். நான் நினைச்சேன் வாலிப ஆள் நினைச்சேன். எங்க அம்மா என்னை பார்க்கணும். எங்க அம்மா வெடிக்கு வெடிட்டு பார்த்துருங்க. நான் போய் சொல்லுவேன், வெட்டு கட்டிட்டாங்க. அவங்க பிள்ளைங்க மருமக தானே மருமக ஒரு குழந்தை பாக்கியது அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டுதலோட இருக்காங்க. இன்னைக்கு இந்த பாக்கியமாக ஜெபம் கண்களை மூடி எல்லா ஜெபம் பேசலாம். அம்மாவை தொடுங்க, அம்மாவை தொடுங்க. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்தியாக நன்மை செய்யும்படியாய் ஜெபம் இயேசு ரத்தத்தினால இந்த மகனுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த மாந்திரிய கட்டி அழிச்சு போக கட்டளையிடுகிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இங்க பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இயேசு நிறைவேற்றுவார். சொல்லுங்க, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இயேசு
இயேசு நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் ஏற்றவல்லார் நிறைவேற்றுவார். இப்பொழுது எனக்குள்ளாக மறைந்து கிரியை செய்கிறார் எல்லா அசுத்த ஆவியின் கட்டுகள் இயேசு இறந்ததனால இப்பொழுது என்னை விட்டு, என் ஆவியை விட்டு, என் ஆத்மா விட்டு, என் சரீரத்தை விட்டு, என் சிந்தையை விட்டு, என் உணர்வை விட்டு, என் உணர்ச்சியை விட்டு இயேசு நாமத்தினால பொல்லாத பிசாசு வெளியேற கட்டளை இடுகிறேன். இப்ப என்ன பார்க்கணும், கண்ணை திறந்து பாருங்க. இப்ப பிசாசு வெளியேற பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. நான் ஒரு சகோதரிக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு தடவை பிசாசு அலங்கடிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அது அலங்கடிக்குது அப்படின்னு சொல்லி நான் விடுதலைக்கு சொல்லுவேன். ரெண்டாவது முறை அலங்கடிச்சுன்னா நான் அதை ஹீரோவாக காட்டுறதுக்கு நான் விரும்ப மாட்டேன். மூணாவது முறை அலங்கடிச்சுன்னா அவங்களை தனியாக கூப்பிட்டு என்ன பண்ணுன்னா, அவங்களோட நேரம் செலவு பண்ணி என்ன பண்ணுன்னா பேசுவேன். நேரம் செலவு பண்ணி பேசுவேன். நேற்றோட அம்மா வந்துட்டாங்க. என்ன பண்ணாங்க? அம்மாங்க ரெண்டு மணி இந்த ஜபத்துக்கு எத்தனை முறை வந்திருக்கீங்க? 3 முறை வந்திருக்காங்க. இந்த 3 முறை வரும்போது நம்ம பிசாசு போராட்டம் ஜெபம் பண்ணிக்கிறேன், பிசாசு போராட்டம் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியாச்சு. ஆனா நேற்று அந்த அம்மா வர அட்ரஸ் தெரியாம நான் இங்கே இல்லவே இல்லை. 11 மணிக்கு ஃபோன் பண்ணி, மாஸ்டர் நான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கேன், நான் வர போறேன், எனக்கு இடம் தெரியாது அப்படின்னு சொன்னேன். நான் காலையில் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி ஃபோன் பண்ணுது. நான் காரைக்குடி வந்துட்டேன், காரைக்குடி வந்துட்டு உங்க சர்ச்சுக்கு வர வழி தெரியல. அப்போ தடுத்தது மாதிரி வந்துட்டாங்க. நேற்று தினம் அந்த அம்மாவுக்கு சொன்னேன்,
எனக்கு பார்த்த முகம் துடைய பகுதி தெரியாம பாஸ்டர் அமர்ராஜுக்கு போன் பண்ணி எங்க அம்மா யாரு எவரு எப்படிம்மா வந்த அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன் கேட்டேன். அடுத்து நம்ம அம்மாகிட்ட பேர் சொல்லுமா ரோசாலி அம்மாகிட்ட ஃபோன் பண்ணி என்ன பண்ணேன் கேட்டேன். ஆனால் நேற்று நைட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னாங்க, அவங்க மகளுக்கு ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்க, 10ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த பிள்ளைய அசுத்தாவி தாக்கம் வந்தது. ரெண்டாவது ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கம்மாய்க்குடிய பகுதியிலிருந்து ஒரு ஆவி அழக்கழித்து ஓடி வருகிற நிலைய ஆண்டவர் காண்பித்தார். நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஜெபம் பண்ணிட்டோமா அது என்ன பண்ணுது அப்படின்னா வேகமா அழக்கழிச்சுட்டு வருது. அப்புறம் கொஞ்ச நேரம் செஞ்சு என்னை வணங்கினா இதை விட்டுட்டா, என்னை வணங்கினா விட்டுட்டா அப்படின்னு சொல்லி அந்த ஆவி வாதிகளை பார்க்கணுச்சு. அப்போதான் அந்த அம்மா அவங்க தட்டி, ஏமா உன் பேரண்ணா உன் பேரை கட்டிட்டு அதுக்கப்புறம் உங்க இடத்துல போகிறதுக்கு அம்மா எங்க இருக்கு அப்படிங்கிறவங்க அம்மா வாய்ந்தன்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என் மாமனார் ஒரு இடத்த வாங்கினார். இந்த இடத்த வாங்கி ஒரு கோவில் வேலை கட்டி வாங்கினார். நான் அந்த இடத்துடைய பகுதிய என் வீட்டுக்கார வழியா எனக்கு வந்துச்சு. நாட்களா நான் இயேசுவை தேடுறேன். ஆனா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இயேசுவை தேடும்போது என் கணவன் பேர்ல இருக்கிற இடத்துடைய பகுதி நான் அதை வழிபடல, அதை நான் சேவிக்கல, அதை நான் தொழுது கொள்ளல. ஆனா அந்த இடம் யாருக்கு சொன்னோம்? உனக்கு சொன்னோம். அதனால நீ என்னுடைய இடத்துக்கு வா அப்படின்னு அந்த ஆவி போராடுறதுனால ஆண்டு காமிச்சார். அப்படியே ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஜோம் பண்ணும்போது பிள்ளைக்கு யூரினுடைய பிரச்சனை கொண்டு இருக்கு. அந்த ஆவி சொல்லுது, நான் ஃபிக்ஸ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லுது. எங்க அம்மாவுக்கு அமர்ராஜ் பாஸ்டர்கிட்ட ரோசாலி கிட்டலாம் பேசுற பின்னாடி அம்மாவுக்கு ஜோம் பண்ண பாருங்க. அப்பதான் அந்த கம்மா கரையுடைய பகுதியில் இருக்கிற அந்த தேவனுடைய முழு வேகத்தை பார்க்க முடியுது. நான் இப்ப சொல்றேன், நீங்க ஒன்ன மறைத்து வைத்துக் கொண்டு விடுதலைக்காக நீ வேண்டுதல் செய்வாயா? மறைத்த பகுதி வச்சு பிசாசு என்ன பண்ணுவோம்? அது மேல ஆடு செய்வோம். இப்ப என்ன சொல்லிக்கணும்? 4 பேருக்கு ஜெபம் பண்றேன். பிரேமா அம்மாவுக்கு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது மகன் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்றாங்க. அந்த சத்துரு சொல்லுது, அந்த பிசாசு என்ன சொல்லுதுமா? 2 மோதிரம் இருக்கு. ஒண்ணு என்கிட்ட இருக்கு, ஒண்ணு என்கிட்ட இருக்கு, இன்னொன்று என்கிட்ட இருக்கு. இது எடுக்க சொல்லு, நான் போறேன். திரும்பி ஜெபம் பண்ணும்போது அந்த ஆவி சொல்லுது, செத்த துணியுடைய பகுதி இருக்குல்ல, அதனால அதனுடைய வாடையை வச்சு நான் வரேன். இடத்தான் இவன் மாத்திருக்கா. எனக்கு இருக்கிற பொருள் இந்த உயிரை நிறைய எழுது இருக்கு. எனக்கு போச்சு நான் எப்படி போவேன்? என் பொருளை கொடு, நான் போவேன். நான் பேசுவேன். தயவு செய்து இப்பொழுது ஜெபம் பண்றேன். இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகும் போது, இப்பொழுது ஒரு சுகம் உண்டாகும் போது
உனக்குள் இருக்கிற பொல்லாத சத்துடைய போராட்டம் வெளிவரப்போகுது. ஒன்றை மறைத்து வைத்து விடுதலைக்கலாம் இயங்காத. யாருங்க என்ன பாருங்க, என்ன பாருங்க, அந்த புக் கொடுங்க, இந்த புக் கொடுங்க. பசங்க கை தூக்குங்க, தூக்குங்க. இப்ப என்ன பாருங்க, என்ன பாருங்க, எனக்கு இந்த பொக்கிஷமும் தேவை. மேல இடிச்சுமா இந்த இந்த பொக்கிஷம் அமலராஜ பாஸ்டர் கையில இருக்கிற பொக்கிஷம் எனக்கு தேவை. அப்ப எனக்கு தேவையா இருந்தா நான் இத வச்சு எடுக்கிறேன்னா அவன் சொல்லுவான், ஏன் உனக்கு கிடைக்கிற பொக்கிஷத்தை இடத்துல வாங்குவ, வலது கையில வாங்குவ. இப்ப என்ன பார்க்கணும், என்ன பார்க்கணும், அப்ப வலது கையில அந்த பொக்கிஷத்தை நான் வாங்கணும்னா என் வலது கையில என்ன பண்ணணும், நானு வேலை பார்த்துக்க. நானு விஜயசாமி என்ன பண்ணணும், விஜயசாமி என்ன பண்ணணும், விஜயசாமி என்ன பண்ணணும். இப்போ நீட்டி என்ன பண்ணணும், என்ன பண்ணுவோம், எல்லாம் பாத்துக்க. இப்ப விஜயசாமி அவர்கிட்ட இருந்து பொக்கிஷத்தை வாங்க தீர்மானிச்சதுனால என்ன ஆகுது, என் கை உயர 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 உயர. நான் பிடிக்க மாட்டது, நான் கீழே வச்சுக்கல. அந்த பகுதி கீழே கீழே பொக்கிஷம் வேண்டுமானால் மறைத்து எவைகளை வைத்திருக்கிறாயோ அதை கீழே 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 பக்கத்துல சொல்ல கீழே போட்டுவிடு. சொல்லுங்க கீழே, சொல்லுங்க கீழே போட்டுவிடு. சொல்லுங்க வாங்கிறது கீழே போட்டுவிடு. பாருங்க, 2 பேர் போட்டாங்க, 2 பேர் போட்டாங்க, 2 பேர் போட்டாங்க. ஆபிரகாம் மனைவி சாரா இடைப்பட்ட இடத்துல இவருக்கு வந்தா. யாரு? ஆபிரகாம் எதுமா நீ ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆவது அதிகாரம் 2 பார்த்தீங்கன்னா பூமி தாங்கக்கூடாத ஆஸ்தி உடையவன். ஆனா அவன் அந்த ஆகாரத்தை கொடுக்கும்போது ஒரே ஒரு துருத்தி 10 லிட்டர் தண்ணியை கொடுத்துட்டு என்ன பண்ணா அனுப்பிட்டான், அனுப்பிவிட்டான், அனுப்பிவிட்டான். அவன் துரத்தி விட்டான், கீழே போட்டான். நேற்று வரைக்கும் ஆகார் யாரு? எஜமாக்கி. நேற்று வரைக்கும் குளிக்கிறதுக்கு எடுத்து கொடுத்து ஆள் துணி இருந்துச்சு. சோப்பு கொடுங்க, மஞ்சள் எடுத்து கொடுங்க, குங்குமத்தை கொடுங்க, மருதாணி கொடுங்க, சிவந்தி போட்டு விட, கொலுசு போட்டு விட, கமல் போட்டு விட, எல்லாத்துக்கும் அழகு ஆள் இருந்துச்சு. இன்னைக்கு இல்ல. ஆபிரகாம் கீழே போட்டான். கீழே சத்தமா சொல்லுங்க, கீழே. 2வதாக அனுபவம் நடந்து போச்சு. படிச்சவங்க யாரு தெரியுமா? மோசே தன் கையில் இருக்கிற கோலை, கையில் இருக்கிற பழக்கமான எல்லாத்தையும், பழக்கமானது எல்லாத்தையும் கீழே போட்டான். இளையகுமாரன் தள்ளிட்டு சாப்பிடுற, தண்ணி சாப்பிடுற தள்ளிடு ஆசை, பசியான ஆசை கீழே. சமய ஸ்திரீ குடத்தை கீழே போட்டான். நோக்கமெல்லாம் 12 மணிக்கு அவங்க என்னது, யாராவது குடத்துக்குள்ள போட்டு போகணும். ஆனா கீழே சீமோன் பேதுரு அரண்மனை பகுதியில்
இயேசுவை மறுதளிச்சுட்டு இயேசு காயப்பட்டவர் வராரு. அழகான 10,000 சிறந்தவர் வராரு. அவன் வாங்கிட்டு சொல்லவில்லை. அவன் என்ன சொல்லுமா, கண்ணீரை விட்டுட்டான். அந்த கசாந்து, ஐயா நீ எவ்வளவு பெரிய தலைவர், எவ்வளவு பெரிய தெய்வம், என் கையில நீ வெளிக்காசு எடுத்து வச்சுங்க, என் கையில பிசாசை தொத்த வச்சுங்க, என் கையில நீங்க கொடுத்தீங்க, என் கையில கழுத்து அப்படின்னு சொல்லும்போது வந்து பாரு அப்படின்னு சொன்னீங்க. என்ன பார்த்து என்ன சொன்னீங்க, லாசருவே பால் சொல்றதுக்கு முன்னாடி வேலையே முன்னாடி சொன்னீங்க, என் மூலமா சபையை கட்டுன்னு சொன்னீங்க. ஆனா நான் யாரு மறுதளிச்சுட்டேன். என் கண்ணீரை உங்க பாதத்தில் வைக்கிறேன். இப்ப பிசாசு விட்டு வெளியே வரடா. எதையும் ஒன்று மறைத்து வைத்து இப்ப ஆண்டத்தை கேட்கக்கூடாது. கண்களை மூடி, கண்ணை மூடி, கண்ணை மூடி. உன்னை கட்டி வச்சிருக்கிற அசுத்த வல்லமை அது வெளியே வர நேரம். உன்னை கட்டி வச்சிருக்கிற பிசாசு வெளியே வர நேரம். உன்னை கட்டி வச்சிருக்கிற பிசாசு வெளியே வர நேரம். உன்னை வேதனைப்படுத்துற ஆவி வெளியே வர நேரம். உன்னை விட்டு வெளியே வர நேரம். உன்னை விட்டு வெளியே வர நேரம். உன்னை விட்டு வெளியே வர நேரம். இப்போ 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 உன்னை விட்டு வெளியே வர நேரம். அது உன்னை விட்டு வெளியே வர நேரம். ஓ, அது உன்னை விட்டு வெளியே வர நேரம். அது பண்ணோமா உன் மேல எனக்கு உன்னை விட்டு வெளியே வர நேரம். அது வருது 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 வருது. நான் பார்க்கிறேன் அந்த பொல்லாத பிசாசு வெளியே வருது. அது வருது. அது அந்த பொல்லாத அந்த மாதிரி இயேசு ரத்தத்தினால அந்த மாந்திரிக வல்லமை வெளியே அது வருது. மாந்திரிக வல்லமை ஒன்றை விட்டு அது வெளியே வருது. அது வர நேரம். அது வெளியே வர நேரம். அது வெளியே வர நேரம். உன்னை விட்டு வெளியே வர நேரம். உன்னை விட்டு வெளியே வர நேரம். ஜெபம் ஜெபம் உன்னை விட்டு வெளியே வர நேரம். உன்னை விட்டு வெளியே வர நேரம். வருகிற நேரம். எல்லாம் மாந்திரியம் இப்போ வெளியே வருகிறது. அது வருது. அது வருது. அது வருது. அது நெஞ்சை விட்டு வெளியே வருது. அது நெஞ்சை விட்டு வெளியே வருது. அது நெஞ்ச பகுதியை விட்டு வெளியே அது வருது 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 வருது. நான் பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன். அந்த பொல்லாத பிசாசு அந்த பொல்லாத ஆவி இப்போ உன்னை விட்டு இப்போ உன்னை விட்டு வெளியே வர நேரம். அது உன்னை விட்டு வெளியே வர நேரம். அது உன்னை விட்டு அந்த பொல்லாத வல்லமை உன்னை விட்டு வெளியே வர நேரம். அந்த பொல்லாத மாந்திரியம் உன்னை விட்டு வெளியே வர நேரம். அந்த பொல்லாத மாந்திரியம் உன்னை விட்டு வெளியே வர நேரம் நேரம் நேரம். அது வெளியே வருது. அது வெளியே வருது. உன்னை கட்டி வைத்திருக்கிற பலவீனம் வெளியே வர நேரம். உன்னை கட்டி வைத்திருக்கிற பலவீனம் வெளியே வர நேரம். அது வெளியே வருது. பொல்லாத ஆவி உன்னை விட்டு வெளியே வருது. பொல்லாத ஆவி வெளியே வருது. பொல்லாத ஆவி வெளியே வருது. என்ன பார்க்கணும் என்ன பார்க்கணும் என்ன பார்க்கணும் என்ன பார்க்கணும் என்ன பார்க்கணும். ஆண்டவர் கணவனோட வாழ முடியாதவருக்கு இருக்குது. மந்திரவாதத்தினால் கணவனா அது வெளிவருது. அது வெளிவருது. அவன் சூழ்நிலையில
கட்டி நிற்கிற அந்த மாந்திரியம் இப்போ வெளிவருது. பார்க்கிறேன், உன்னை விட்டு வெளிவருது. நான் பார்க்கிறேன், அதை உன்னை விட்டு வெளிவருது. இப்போ அது உன்னை விட்டு வெளிவருது. இப்போ வெளிவர நேரம் அந்த பவுலாவும் மாந்திரியம் வரலாம். அது வெளியே வருது, உன்னை விட்டு வெளியே வருது. ஓஹோ, வர முடியாதபடிக்கு வீட்டுக்குள்ளேயே கட்டி வைத்து ரத்த உறவுனால் செய்யப்படுற மாந்திரியை கட்டு இப்ப ஒன்று விடுகிறது. நான் பார்க்கிறேன், அது ஒன்று விடுகிறது. வல்லமை உண்டே உண்டே அற்புதம் வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டே உண்டே அற்புதம் வல்லமை அற்புதம் வல்லமை உண்டே உண்டே அற்புதம் வல்லமை இயேசுவே. And சத்திய குடிகாரனா கட்டிக்கிறதற்காக யுத்தம் செய்யவில்லை. கணவன் மனைவியால் வாழ முடியாதவருக்கு பிரிவினையின் சக்தியோடு யுத்தம் நடக்கிற நிலையை அந்த கத்திரியாக சொல்றாரு. நான் வைராக்கியமா இருக்கிறேன். இந்த யாரும் சொல்றாரு, உங்களுடைய பூமிக்குள்ள செய்யப்பட்ட மாந்திரிகத்துடைய எல்லா வல்லமையிலிருந்து ஆண்டவர் அந்த விடுதலை செய்து விட்டார். வாழ விரும்புவதை காட்டிடும் சாவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதுக்கு நீ சாவ விரும்பிக்க சாவின் பக்கம் கொண்ட தேடி தேடி வருவதெல்லாம் ஆண்டவர் உங்களால இறக்கம் பாராட்டி காப்பாற்றினார். இதுக்கு கல்வி ஆண்டவர்கிட்ட பேச ஆண்டுக்குள்ள இருக்கிற அது மாந்திரிக வரலாறு என்று முறிந்து போகிறது என்று கட்டளையாக இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு.
என்ன பாரு கத்தர் யாருன்னு சொன்னாரு, உன்னை மாத்தன்னு சொன்னாரு. ஒரு வாடகை வீட்டுடைய பகுதியிலிருந்து செத்த ஆவியின் கட்டு துன்பப்படுத்தி அவமானத்தின் இழையை ஏற்படுத்துகிற இழையை இன்னைக்கு வெகு தூரத்திலிருந்து பல கேள்விகளோடு இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறது என் ஆண்டவர் காட்டுறாரு. இன்னைக்கு உன்னை பார்த்து என் ஆண்டவர் சொல்றாரு, உன் தாய் வழியாய் வருகிற சாபத்தை நீக்குகிறது மாத்திரமல்ல, என் ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கைக்கு விரோதமா மாங்கல்யத்துடைய பகுதிக்கு விரோதமா கட்டப்பட்ட எல்லா சாத்தானுடைய கட்டையும் அவிழ்த்து என் ஆண்டவர் உன்னை விடுவித்து ஆண்டவர் நிலை நிறுத்துவேன். பிசாசு ஒரு தொப்புள் பகுதியில அவர் கட்டி வச்சுட்டான். ஆண்டவர் சொன்னாரு, அவனால இறக்கமா இருக்கு விடுதலைக்காய் ஏங்கி 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 பல ஸ்தலத்துக்கு வெளியிருக்கிற மகனே, இந்த யாருன்னு பார்த்து சொன்னாரு, நான் அம்மையில இறக்கமா இருக்கிறேன், உனக்கு வாழ்வை தருவே. உன் தாய் வழியாய் வருகிற சாபத்திலிருந்து என் ஆண்டவர் உன்னை விடுவிச்சு அவரே உனக்கு யுத்தத்தின் தகப்பனாய் நியமிப்பேன். நீ பக்தி உள்ளவா, பக்தி உள்ளவா. என் ஆண்டவர் பாசம் பழைய வீட்டுல இருக்கும்போது அவங்களோட தோளோடு தோல் போட்டு நடந்த கூட்டங்களுடைய பகுதி ஏறாது. அவனோட தோளோடு தோல் போட்டு நடந்தவர்கள் ஏறாது. ஆனா என் ஆண்டவர் சொல்றாரு, தோளோடு தோல் போட்டு நடந்த உன்னோட ஸ்நேகமா பிரயாணம் பண்ணி வந்த அத்தனை பேரும் நீ புது வீட்டுக்கு கால் வச்ச உடனே எல்லாரும் கை தூரத்துடைய பகுதியில விலகி நிற்கிற நிலையை எல்லாரும் காமிக்கிறான். நீ நினைச்சிட்டு இருக்கிற பழைய வீட்டில் இருக்கும்போது நான் சமபதா இருந்தேன், சந்தோஷமானதாக இருந்தேன். என் கையிலையும் என் பாக்கெட்லயும் பணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்பி கஷ்டம் அப்படின்னு சொன்ன அத்தனை பேருக்கும் என் நகையெல்லாம் எடுத்து கொடுத்தேன்.
இப்பவோ அந்த மனசு நான் மாறாம இருக்குது. ஆனா என்னை சுத்தி உள்ள நபர்கள் மட்டும் மாறிக்கொண்டு யாரை நம்புவது என்கிற எண்ணத்தோடு வந்திருக்கிற சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாரு, உன்னோட தோழியாய் உன் வீட்டுக்கு அடிக்கடி 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 உன் வீட்டுக்குள்ள வர நாமளே என் ஆண்டவர் சொன்னாரு, அதுக்கு ஒரு விக்கிரகத்தின் ஆவியுடைய பகுதியை உன் வீட்டுக்குள்ள நுழைவதற்கு காரணமாய் மாறிவிட்டார். என்னைக்கு அவ கால் வச்சாலோ அன்றையிலிருந்து நீ நம்பின பூஜைக்கு, நீ நம்பின பூஜை ஆச்சாரத்துக்கு இணங்குனது நிமித்தமா, அவள் நிமித்தமாய் வைக்கப்பட்ட சூழ்ச்சி உன்னுடைய வீட்டுடைய பகுதி அழிவை கொண்டு வருகிற நிலையை என் ஆண்டவர் காட்டுறாரு. இன்னைக்கு என் தகப்பன் உன்னை பார்த்து சொல்றாரு, என் தகப்பன் உன்னை பார்த்து, இயேசு சாமி உன்னை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு நன்மையின் வார்த்தையை சொல்றாரு. நீ இந்த ஆலயத்துக்குள் வந்திருக்கிற நிமித்தம் உன் புருஷனுடைய பகுதியை, ஒரு காலி பாக்கியத்தை நான் காப்பாற்றினேன். காலி பாக்கியத்தை, காலி பாக்கியத்தை, காலி பாக்கியத்தை, காலி பாக்கியத்தை, காலி பாக்கியத்தை, காலி பாக்கியத்தை. இயேசு சாமி காப்பாற்றினேன் சொன்னாரு. உனக்கு நீடிய வாழ்வை அவன் தந்து பிள்ளைகளின் மகிமையை பார்க்க என் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்கிறார். கையை தட்டி, சகோதரனுடைய கையை தட்டி, நீ தட்டுகிற தட்டு மன்னவாதத்தை அழிக்கும், நீ தட்டுகிற தட்டு சூரியத்தை அழிக்கும், நீ தட்டுகிற தட்டு நந்தூரமாய் வருகிற பொல்லாத பிசாசை கர்த்தர் அழிப்பார். Hallelujah.